ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேசியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான், இருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேசியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆனால் எப்படி, அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையே சொல்லியிருப்பேன். ஸோ நான் நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன்ஸ், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவானா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனாக வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்டு எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லன் அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல. வெரி சூன் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் வந்து கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்ட் ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து, நீ வா ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அண்ட் திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பேரை மறந்துட்டு சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான
மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி பேசுகிறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலையுமே மறந்துடும். ஸோ அதனால் நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், மன்னிச்சு வந்தார் எங்கள் கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டார். நல்ல வேலை, தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டெயின்மெண்ட், ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு வந்து இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்குது. சார், அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா, அந்த ஆள் கண்ணில் நம்ம எப்படா பட்டோம்? அவதார் படம்னா நம்மளை வந்து ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்லாம் பண்ணது ஏதோ ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையானில், யாராவது சொல்லி நம்மளை வந்து அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே துப்பி போட்டிருக்கேன். அவருக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு செல்ல பேர் இருக்குது, நாங்கள் அவரை அப்படி தான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ எங்கே இங்கே அந்த இதில் சொல்லுவாங்கல்ல கவுண்டர், யோ மிலிட்ரி நீ எங்கே இங்கே, நீங்களா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இங்கே இருந்தார். ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் வந்து அந்த அவதார் அங்கே ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் மூணாவதாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரிலீஸுக்கு வரலன்னா நாங்கள் ரிலீஸுக்கு இன்னும் லேட்டாக இருப்போம். குழந்தையே வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எங்கள் படத்துடைய ஹீரோ, அவர் வந்து எங்கள் எல்லாத்தையும் அண்ணன்னு சொல்லுவார். பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. நாட்டாமல் படிக்கும் போதும் நான் உண்மையிலே ப்ராமிஸாக பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறேன், லீவ் விட்டுட்டு நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம். தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங், அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரிப்பா வர முடியலன்ட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்டில் கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்டில் கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டீஷியனாக வேறு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டால் பண்ண முடியாது, நம்ம பண்ணிவிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா எங்கே இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு எனக்கு ஹீரோயினாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமாம், நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினாக நடித்தவங்க. என் பக்கத்தில் அந்த பக்கம் இருந்த காவியவர்ஷினி கணக்கானும் காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்தில் நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்கானும் காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணியிருப்போம். அதில் எனக்கு பேராக நடித்த காவியா 2006
இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்போ கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அவங்ககிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னுச்சு. ஏமா நீ இங்கிலீஷ்லேயே பேசுகிற, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த புள்ள தான் தமிழில் பேசும், நான் பேசுறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் பேசுவேன். நீங்கள் ஃபுல்லாக ப்ரமோஷன் வேறு போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days full promotion with you. We going all channels and interviews, everything with you. And ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேர் அதெல்லாம் வந்து சொல்கிறது வேறு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தான் வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில் முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி. அடுத்ததாக எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன். அவர் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாளில் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. க்ரொக்கடைல்ஸ் வந்து நிறைய டம்மியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த க்ரொக்கடைல்ஸ் போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு முதலையோட நாங்கள் ஷூட் பண்ணது வந்து குஜராத்தில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த பேஸ்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும், ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆற்று தண்ணியெல்லாம் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதலையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிருக்க போது என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டியிருக்குது. அலறி அடித்து ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி உள்ள செட்டோட செட்டாக வந்து கலந்துச்சு, குரூப்பில் 2 ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்தில். அண்டு கேமராமேன் வில்லியம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும், எல்லாரை பற்றியும் சொல்லணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். அண்டு இப்போ இந்த படம் வெளிவரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படி யாருன்னு சொன்னால் பிரேமநாத் அண்ணன். இந்த படத்தில் ஒரு பெரிய டான், நான் வந்து சின்ன டான் தான், எனக்கு மேலே ஒரு பெரிய டானாக இந்த படத்தில் அவர் என்னையே போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்க ஒரு டானாக அவர் நடிச்சிருப்பார் பிரேம்நாத் அண்ணன். அவர் சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம ஐயனார் சார் பேசினார் இல்லையா, இந்த படத்தோடைய இவர் பிரேம்நாத் அண்ணா சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன், அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கு இந்த படத்தை இனிஷியேட் எடுத்து இன்றைக்கி ரிலீஸுக்கான எல்லா முயற்சியும் செய்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா, இன்றைக்கி உள்ள இந்த சினிமாவுடைய இதில் ஒரு ஃபுல் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இதை வந்தே ஆகணும். டே 1 பூஜையில் எப்படி நம்ம பார்த்தோமோ, அந்த பூஜையிலிருந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாகவும் நடித்து அவர் ரோலையும் அவர் சின்சியராக செஞ்சு, அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு, இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து இன்றைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளுக்கு நடுவுலையும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம், சினிமாவுக்கு அவர் செய்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மங்களம் சினிமாஸ் அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆங்கர் மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தது அவங்க தான், 10:30 மணிக்கு. நீங்கள்லாம் வந்து உட்காருங்க, எனக்கு டைம் சொல்லிட்டானுங்க, நான் எப்போ வரணுமோ வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, மச்சான் என்ன மச்சான் பாட போகிறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேற லெவலில் அவங்க என்ன நமிதா என்ன அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆள் அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஸோ
இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு வந்து மைக் ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகாக முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஓகே, அண்ட் ஆங்கர் அத்தனை பேருக்கும் அண்ட் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவாக ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன், நீ உட்காந்தே இருமா, நீ ஏன் சொன்னால் எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடித்த ஹாப்பி. அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும். அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எனக்கு தரப்பட்ட நேரம் 5 நிமிஷம். நான் ஒரு 2 நிமிஷமாக ஆக்கிக்கிறேன். நன்றி, எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அண்ணன் ஐயனார் அவர்களே, நீங்கள் மயானமாக தந்தீர்கள் இந்த மக்களுக்கு. இந்த படத்துக்கு பிறகு மயானம் தரமாட்டீர்கள், விமானம் தருவீர்கள். ஏன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் நிறைய பேர் ஒரு 80% நண்பர்கள் தான் பத்திரிகையில், 85% கூட இருக்கும். வெற்றி இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வெற்றியின் இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வீரத்தின் இயக்குனர், விருதுகளை குவிக்கும் இயக்குனர், வினாடி நேரம் கூட அவனை பிடிக்க முடியாது என்று அவதாரம் எடுத்த இயக்குனர் இந்த ஓரத்திற்கு இந்த அவதார் இயக்குனர். ஏன்னா ஒரு அந்த சும்மா ஒருத்தனை வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு போறது கிடையாது. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததுக்காக பாராட்டுறதா? எங்க ஊர்ல அப்படிதான், எதுக்கத்தான் ஒருத்தர் கவிதை எழுதுவார். ஒருத்தர் இறந்துட்டான்னு கவிதை கேட்டதுக்கு, முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ, அவர் பேர் முனிசாமி, அவர் முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ மூத்த தமிழ் கோவை என்னாரு. அவன் முனிசாமி வந்து தெலுங்காரன், மூத்த தமிழ் கோவை, மூக்கு மூ போட்டது. இப்படி புகழ்ந்து ஒரு வெற்றித்தனமா புகழ்றது ஒரு காமெடி ஆயிரும். இவருடைய திறமைகளை பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்து அவ்வளவு ஒரு நேர்த்தியான அடர்த்தியான, ஏன் ஒரு பெரிய வெற்றி பெறுவார்னு சொன்னா அது காரணம் சொல்லணும். சும்மா ஒருத்தரை பாராட்டுறது கிடையாது. வாரேன் அடுத்து மகேந்திரனை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கு. 2 நிமிஷத்துல எப்படி பேசுறது? எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு படைப்பாளி திருப்தி அடைய மாட்டான், அடர்த்தியா இருக்கும். இது எங்கேயுமே இல்லையே பார்த்தீங்களா, சொன்னார் ஜீவா, சொன்னார் அந்த குமார் பாட்டு புதுசா இருக்கு, எத்தனையோ முறை கேட்டு. எத்தனை ஒரு ஜீவா எத்தனை முறை கேட்டீங்க? 500 வாட்டி. இதுதான் அந்த புதுசு. எப்ப பார்த்தாலும் ஒரே மானே தேனே கட்டிப்பிடி மாமன் தோல் தொட்டு கட்டி, என்னதுக்கடா அந்த கன்றாவையே தரோட சொல்லுவீங்க. ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு டைரக்டர். அவரை பாராட்டி எனக்கு ஏதாவது போதா? என்னுடைய இலக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவியில் போகணும், ஏதோ ஒன்று ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். அதை பார்த்தா அண்ணன் உண்மையிலே நான் உங்களை கை கொடுத்து வணங்குறேன். இந்த ஏழைங்களுக்கு அதாவது நீங்கள் விமானம் கொடுக்க போறீங்க. முதல் வந்து மயானம் கொடுத்தீங்க, அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுதான் நீங்கள் வந்து அரசியல் எந்த கட்சி என்னன்னு தெரியாது. அவர் சொன்னார், நான் வந்து தளபதியுடைய ரசிகர்னு ஒருத்தர் சொன்னார். யாரு சொன்னாங்க? 2 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு தளபதியுடைய ரசிகர் தொண்டர் தான். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியோட தொண்டர்னா, அதாவது இன்னொருத்தர் சொன்னார், இந்த ஆமா அப்பா என்னன்னா காமெடி என்னன்னா, எவ்வளவு சிரிப்பு வந்துச்சு எனக்கு பின்னால் உட்காந்துருக்கும் போது. இந்த பிரச்சனைகள் காரணம் காவல்துறை, அரசியல். ஒரு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு காக்கா உட்காந்து கரண்ட் போனா அதுக்கு மூக்காவ காரணம் என்னங்க நியாயம் இது? ஒரு பேசுறது மீனிங் இருக்கணும். இங்கேருந்து போயிட்டே இருக்கோம், அங்கே ஒருத்தர் கொண்டு வச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எல்லாம் சொல்றான், அடுத்த செகண்ட்ல இந்த தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ்காரன் தான் கரெக்டாக பிடிக்கிறாங்கன்னு. அது இங்கே தேவையில்லாத டாபிக். அதுக்கு சொல்ல வரேன், அவருக்கு பதில் சொல்றதுக்காக சொல்ல வரேன். உண்மையிலே அருமையான ஒரு கிரியேட்டர்ஸ். மகேந்திரனுடைய பெரிய ரசிகர் தான். அந்த தம்பிகிட்ட வந்து எல்லா திறமையும் இருக்கும். ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், அதை விட எளிமை இருக்கும், பணிவு இருக்கும், எல்லா திறமையும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அவங்கிட்ட விருதுகள் இன்னும் பல குவிந்திருக்கும். நல்ல பலத்தை கை தட்டுங்க. ஏன்னா அவ்வளவு திறமைக்காரன். என்னவோ பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை மாதிரி, அந்த மாதிரி கேஸ் தான் அவரெல்லாம். இளையராஜாங்கிற இசைஞான உலகத்திலே பெரிய மியூசிக் டைரக்டர் தான். 25,000 பேர் கலந்துக்கிட்ட அவரோட அந்த போட்டியிலே தங்கப்பேனை வாங்கின ஒரு கவிஞர், நிறைய பெரிய பாட்டு எழுதல அவர் நான் தான். என்ன இதான் ஒரு நமக்கு இலக்கு வேற எங்க ஓடிக்கிட்டு இருப்போம். எங்க இப்ப நண்பர் சிரிக்கிறாங்க, எல்லாம் பத்திரிகை நண்பர்கள். அதனால யாரையுமே தீர்மானம் பண்ணக்கூடாது. இங்கே உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் தயாரிப்பாளர் சொன்னாங்க, இவரே நாளைக்கு பார்த்தா ஒரு எம்எல்ஏ கூட அமைச்சர் ஆகலாம். இவன் எப்படி அவன் விலகு போய் டப்புன்னு மேல்மொழி ஆயிடுவான்.
யாரையுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேற காலங்க. ஒரு இவரை பற்றி பாராட்டி சொல்லும்போது சொன்னாங்க, யார் திருமலை அண்ணன் சொன்னார், ரொம்ப பணிவாக இருக்காரு, பந்தம் இல்லாமல் இருக்காரு, ஓடுறாரு, அவரே எல்லாமே டீ கொடுக்குறாரு, அவரே தண்ணி கொடுக்குறாருன்னு. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போல்லாம் வந்து நான் தான் டைரக்டரு, ஏய் போயான்றான், நான் தான் எம்எல்ஏ, அப்படிலாம் ஒரு பந்தாலாம் பண்ண முடியாது. கம் டு த பீப்புள், ஃபார் த பீப்புள், அமாங் த பீப்புள், டு த பீப்புள். அதான் இங்கே இருக்க முடியும். நீ பாட்டுக்கு அந்த இதெல்லாம் யாரு ஹலோ அண்ணன் அண்ணன் குளிக்கிறாரு, ஏய் வெளியே வர சொல்கிறேன், அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. உலகமே மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்க இயக்குனர் பணிவாகவும் கனிவாகவும் அடக்கமாகவும் தொடக்கமாகவும் வெற்றியாகவும் இருக்கணும். அத்தனை அந்த அச்சுவை பத்தி அவர் ஜீவாவே சொல்லிட்டார். அச்சுவோடைய பாடல்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். இந்த படம் எப்படி பிரமாண்ட வெற்றிகளை பெறப்போகுது என்பது இந்த தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகள் இங்கே ஒரு 75-80 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு எழுதிக்கங்க. பிரமாண்ட வெற்றிகளை பெறப்போகிறது. காரணம் புதுமை, அருமை, சிறப்பு. வணக்கம்.